ஜோதிட வணக்கம். மகர ராசிக்கு இனி ஒரே ஜாலி தான். எப்படிங்க சொல்கிறீங்க? ஏற்கனவே மகர ராசி கடந்த 5 வருஷமாக ரொம்ப படாத பாடுபட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி எல்லா துன்ப நிலைகளையும் அனுபவிச்சிருக்காங்க. கடன் வாங்கிறது, மருத்துவ செலவு, சிலவங்களுக்கு தாய் தந்தை இழப்பு, வீட்டுக்கு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல், வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கு ஏற்ற சரியான ஊதியம் இல்லாமல் இருக்கிறது, கூட இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்துறது, நம்ம உழைப்பை ஃபுல்லாக சுரண்டுறது. என்னடா இவ்வளோ நாயாக உழைக்கேன், ஆனால் எனக்கு அதுக்கான சம்பளம் கிடைக்கல. அந்த மாதிரி மகர ராசிக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், உறவினர்களாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும், மேல் அதிகாரியாக இருக்கட்டும், நம்ம நல்லதே செஞ்சுருப்போம், ஆனால் நமக்கு ஒரு அவமானங்கள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் தாங்கி கொண்டு, சிலவங்களுக்கு காதல் வாழ்க்கை, அதில் போராட்டம், அதில் எதிர்ப்பு, அப்படி பல துன்பங்களை அனுபவித்து அவ்வளவு போராட்டம். இந்த போராட்டம் எல்லாமே இனி வரக்கூடிய அந்த 2 ஆண்டுகள் உங்களுக்கு நல்லதாகவே அமைகிறதுக்கான ஒரு அடித்தளமாக நீங்கள் நினச்சிக்கோங்க. தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. மகர ராசிக்கு அடுத்து இந்த 2 ஆண்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக ஒரு நிச்சய மாற்றம் உண்டு. அது சம்பள உயர்வாக இருக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதலாக இருக்கலாம், உயர் அதிகாரியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி குறிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 7.5 சனியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். சுய ஜாதகத்தில் சில தசாபுத்திகள் சரியில்லாத பட்சத்தில் வேணால் திருமணங்கள் தள்ளி போகலாம். மற்றபடி திருமணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு மகர ராசியில் கண்டிப்பாக இந்த 7.5 சனியில் உங்களுக்கு இந்த 2025 திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி காதலில் வெற்றி, காதல் திருமணம், அதுக்கு பல எதிர்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீண்ட நெடு காலமாக காதலிப்பவர்களுக்கு காதலில் வெற்றி, இரு வீட்டாரோடு சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தில் உங்களோட அடுத்த காலகட்டங்கள் ரொம்பவே இனிமையாக இருக்கும். அடுத்து வெளி பயணங்கள், நிறைய சுற்றுலாக்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கடந்த 5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டதையெல்லாம் மறந்து புதிய ஒரு வாழ்வை தொடங்குறதுக்கான காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க, இதில் இருந்து எந்த நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கடந்த காலம் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்து நீங்கள் இதில் இப்போ பயணிக்க போகிறீங்க. ஸோ மகர ராசிக்கு வரக்கூடிய ஆண்டு ரொம்பவே நல்லதாகவே இருக்கும். ஒரு சில சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் அந்த மாதிரி சரியில்லாத பட்சத்தில் வேணால் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கடினமான ஒரு காலமாக தெரியலாம். ஆனால் பொதுவாக அந்த 7.5 சனி உங்களுக்கு உண்மையிலேயே அது முடியும் போது நல்லதொரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் சனி பகவான் போவார். இந்த 7.5 சனியில் உங்களுக்கு அனுபவம், நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கும். உண்மையான நண்பர்கள் யார், உண்மையான சொந்தக்காரங்கள் யார், நம்மோடு உண்மையாக வேலை பார்ப்பவர்கள் யார்கள், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுபவ படிப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து விட்டு தான் செல்லுவார். ஏற்கனவே கொடுத்திருப்பார். அந்த அனுபவத்தை வைத்து அடுத்த 2 ஆண்டுகள் நீங்கள் உங்களோட வாழ்க்கை பாதையை நகர்த்துவதற்கு உங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே நடந்துருச்சு. இனி என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாறுதல், நிச்சயமாக உங்களுக்கு மாறுதல் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், அந்த மாதிரி பல வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது. நம்பிக்கையோடு இருங்கள்.